தமிழ்நாட்டுக்கு வருகை தந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேலூர் ஸ்ரீபுரத்தில் உள்ள பொற்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். மேலும் புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான மண்டபத்தையும் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வேலூர் ஸ்ரீபுரத்தில் உள்ள தங்க கோயிலுக்கு இன்று காலை 11:30 மணிக்கு திருப்பதியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக தங்க கோயில் ஹெலிபேடிற்கு வந்து அங்கிருந்து கோயில் வளாகத்திற்கு சென்றார். இவரை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, மத்திய அமைச்சர் முருகன், தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி, வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆகியோர் கும்ப மரியாதை கொடுத்து குடியரசுத் தலைவரை வரவேற்றது. இந்த கோவிலில் வளாகத்தில் அமைந்துள்ள 1700 கிலோ வெள்ளியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகரை அவர் தரிசனம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து 70 கிலோ தங்கத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த நாராயணி அம்மனை அவர் தரிசனம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த சீனிவாசா பெருமாள் கோயிலில் தரிசனம் செய்கிறார். அந்த வளாகத்திற்கு உள்ளாக பின்னர் வைபவலட்சுமிக்கு அவர் பூஜை செய்கிறார். அங்கு தியான மண்டபம் புதியதாக திறக்க இருக்கிறது. அந்த தியான மண்டபத்தை ஜனாதிபதி அவர்கள் திறந்து வைத்தார். இதனை அடுத்து அந்த பகுதியில முக்கிய பாதுகாப்பு ஏற்பாடு என்பது இருக்கிறது. 1700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். திரௌபதி முர்மு அவர்கள் தற்போது தங்க கோயில் வளாகத்தில் உள்ள தியான மண்டபத்தை திறந்து வைத்து அங்கு சக்தி அம்மாவிடம் ஆசி பெற இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முரளி.